இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நம் தாயாம் திரு அவையானது லொயோலா நகர் புனித இஞ்ஞாசியாருடைய நினைவு நாளை கொண்டாடி மகிழ்கிறது. இந்த நாள் உங்களுக்கு இனி நாளாக அமைய வாழ்த்துகிறேன், ஜெபிக்கின்றேன். இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 10 மற்றும் 16 21 முடிய. நாடெங்கும் சண்டை சச்சரவுக்கு காரணமான என்னை பெற்றெடுத்த என் தாயே, எனக்கு ஐயோ கேடு! நான் கடன் கொடுக்கவும் இல்லை, கடன் வாங்கியதும் இல்லை. எனினும் எல்லாரும் என்னை சபிக்கிறார்கள். நானும் சொற்களை கண்டடைந்தேன், அவற்றை உட்கொண்டேன். உம் சொற்கள் எனக்கு மகிழ்ச்சி தந்தன, என் உள்ளத்துக்கு உகவை அளித்தன. ஏனெனில் படைகளின் ஆண்டவரே, உம் பெயரே எனக்கு வழங்கலாயிற்று. களியாட்ட கூட்டங்களில் அமர்ந்து நான் மகிழ்ச்சி கொண்டாடவில்லை. உம் கை என்மேல் இருந்ததால் நான் தனியாய் இருந்தேன். சினத்தால் நீர் என்னை நிரப்பியிருந்தீர். எனக்கு ஏன் தீராத வேதனை, குணமாகா கொடிய காயம்? நீர் எனக்கு காணல் நீரென, ஏமாற்றும் ஓடையென ஆகிவிட்டீரோ? எனவே ஆண்டவர் கூறுவது இதுவே: நீ திரும்பி வந்தால் நான் உன்னை முன்னைய நிலைக்கு கொண்டு வருவேன். என் முன் வந்து நிற்பாய். பயனில நீக்கி பயனுள்ள பேசின் நீ என் இறைவாக்கினராக இருப்பாய். அவர்கள் உன்னிடம் திரும்பி வருவார்கள், நீ அவர்களிடம் திரும்ப வேண்டாம். நான் உன்னை அவர்கள் முன் வலிமை வாய்ந்த வெண்கல சுவராக்குவேன். அவர்கள் உனக்கு எதிராய் போராடுவார்கள், ஆனால் உன்மேல் வெற்றி கொள்ள மாட்டார்கள். ஏனெனில் உன்னை விடுவிக்கவும் காக்கவும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். தீயோரின் கையினின்று நான் உன்னை காப்பேன், முரடரின் பிடியினின்று உன்னை மீட்பேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. நெருக்கடி வேளையில் எனக்கு அரணும் அடைக்கலமும் நீரே. என் கடவுளே, என் எதிரிகளிடமிருந்து என்னை விடுவித்தருளும். என்னை எதிர்த்து எழுவோரிடமிருந்து எனக்கு பாதுகாப்பளித்தருளும். தீமை செய்வோரிடமிருந்து எனக்கு விடுதலை அளித்தருளும். கொலை வெறியரிடமிருந்து என்னை காத்தருளும். பல்லவி. நெருக்கடி வேளையில் எனக்கு அரணும் அடைக்கலமும் நீரே. ஏனெனில் அவர்கள் என்னை கொல்வதற்காக பதுங்கியுள்ளனர். கொடியவர் என்னை தாக்க திட்டமிட்டுள்ளனர். நானோ ஆண்டவரே, குற்றம் ஏதும் இழைக்கவில்லை, பாவம் ஏதும் செய்யவில்லை. பல்லவி. நெருக்கடி வேளையில் எனக்கு அரணும் அடைக்கலமும் நீரே. நீரே என் ஆற்றல், உமது உதவியை எதிர்பார்த்திருக்கின்றேன். ஏனெனில் கடவுளே, நீரே என் அரண். என் கடவுள் தமது பேரன்பால் என்னை எதிர்கொள்ள வருவார். கடவுள் என் எதிரிகளின் வீழ்ச்சியை நான் கண்ணார காணும்படி செய்வார். பல்லவி. நெருக்கடி வேளையில் எனக்கு அரணும் அடைக்கலமும் நீரே. நானோ உமது ஆற்றலை புகழ்ந்து பாடுவேன். காலையில் உமது பேரன்பை பற்றி ஆர்ப்பரித்து பாடுவேன். ஏனெனில் நெருக்கடியான வேளையில் நீர் எனக்கு அரணும் அடைக்கலமுமாயிருந்தீர். என் ஆற்றல் நீரே, உம்மை போற்றி பாடுவேன். ஏனெனில் கடவுள் எனக்கு அரண், கடவுளே எனக்கு பேரன்பு. பல்லவி. நெருக்கடி வேளையில் எனக்கு அரணும் அடைக்கலமும் நீரே. அல்லேலூயா,
அல்லேலூயா. ஆண்டவர் கூறுகிறார், உங்களை நான் நண்பர்கள் என்றேன். ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். அல்லேலூயா. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உன் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்திய எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்திய நற்செய்தி அதிகாரம் 13 இறை வார்த்தைகள் 44 46 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்களை நோக்கி கூறியது: ஒருவர் நிலத்தில் மறைந்திருந்த புதையல் ஒன்றை கண்டுபிடித்தார். அவர் அதை மூடி மறைத்துவிட்டு மகிழ்ச்சியுடன் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்கிக் கொள்கிறார். விண்ணரசு இப்புதையலுக்கு ஒப்பாகும். வணிகர் ஒருவர் நல்முத்துக்களை தேடி செல்கிறார். விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டவுடன் அவர் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அதை வாங்கிக் கொள்கிறார். விண்ணரசு இந்நிகழ்ச்சிக்கு ஒப்பாகும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகல்வதாக. ஆமென். திரும்பி வந்த படைவீரர். இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, முதல் உலகப் போர் அதனுடைய உச்சக்கட்டத்தை அடைந்திருந்த நேரம் அது. எதிரி நாட்டினரோடு எதிராக போரிட சென்றிருந்த இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த இராணுவ வீரர் ஒருவருக்கு திடீரென சாவை பற்றிய பயம் வந்துவிட்டது. அதனால் அவர் இரவோடு இரவாக இராணுவ முகாமிலிருந்து தப்பித்து வெளியே வந்துவிட்டார். ஊருக்கு செல்லும் கப்பல் இருக்கும் துறைமுகத்தை அடைந்துவிட்டால் அங்கிருந்து எப்படியாவது ஊருக்கு சென்று விடலாம் என்று அவர் துறைமுகத்தை நோக்கி ஓடி வந்தார். சுற்றிலும் ஒரே இருட்டாக இருந்தது. அதனால் அவர் மிகவும் கவனமாகவே ஓடி வந்தார். அப்படி இருந்தும் அவர் ஒரு பெரிய தூணில் மோதி கீழே விழுந்தார். இது என்ன தூணாக இருக்கும் என்று அவர் பையில் இருந்த தீப்பெட்டியை எடுத்து பற்ற வைத்து பார்த்தபோது பெரிய திருச்சிலுவை இருந்ததைக் கண்டு அவர் அதிர்ந்து போனார். அப்போது அவருக்குள், இயேசு சிலுவை சாவையே தாங்கிக் கொண்டிருக்கும்போது நான் உயிருக்கு பயந்து ஊருக்கு தப்பி ஓடுவதா? கூடாது என்று அவர் முடிவு செய்து திரும்பவும் இராணுவ முகாமிற்கு ஓடி வந்து எதிரிகளோடு போரிட்டார். போரில் அவர் சிறப்பாக செயல்பட்டதால் போர் முடிந்ததும் அவர் கௌரவிக்கப்பட்டார். இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்வில் வரும் இராணுவ வீரர் ஊருக்கு செல்வதை விட்டுவிட்டு திரும்பவும் வந்து எதிரி நாட்டினரோடு போரிட்டதால் அதற்குரிய கைமாறு பெற்றார். இன்றைய இறை வார்த்தை, ஆண்டவரிடம் திரும்பி வந்தால் உரிய கைமாறு பெறுவோம் என்கிறது. அதை பற்றி நாம் சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவராகிய கடவுளுக்கும் இறைவாக்கினர் எரேமியாவிற்கும் இடையே நடக்கும் உரையாடல்தான் இன்றைய முதல் வாசகமாக இருக்கிறது. இதில் ஆண்டவர் இறைவாக்கினர் எரேமியாவிடம், நீ திரும்பி வந்தால் நான் உன்னை முன்னைய நிலைக்கு கொண்டு வருவேன் என்கிறார். ஆண்டவர் இறைவாக்கினர் எரேமியாவிடம் இவ்வாறு கூற காரணம், எரேமியா மக்களிடமிருந்து வந்த எதிர்ப்பை கண்டு பின்வாங்க நினைத்தார். அப்போதுதான் ஆண்டவர் எரேமியாவிடம் இவ்வாறு கூறுகிறார். ஆண்டவரின் இவ்வார்த்தைகளை நாம் நம்மோடு பொருத்தி பார்க்கலாம். வாழ்வின் ஊற்றானவரிடம், நன்மையே உருவானவரிடம் திரும்பி வந்தால் நாம் மிகுந்த நன்மைகளை பெறுவோம். இந்த விதத்திலும் நாம் புரிந்து கொள்ளலாம். இன்றைய நற்செய்தியில் இயேசு
புதையல் மற்றும் முத்து ஓமைகளை பற்றி பேசுகிறார். இந்த இரண்டையும் கண்டுபிடிப்பவர்கள் தங்களிடம் இருந்த எல்லாவற்றையும் விற்றுவிட்டு திரும்பவும் வந்து புதையலையும் முத்தையும் தங்களுக்கு உரிமையாக்கிக் கொள்கிறார்கள். எனவே தன்னிடம் உள்ள தேவையற்றவற்றை விட்டுவிட்டு தேவையான ஆண்டவரிடம் ஒருவர் வந்தால் அவர் மிகுந்த கைமாறு பெறுவார் என்பதுதான் உறுதி. இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை சிந்தனையாக, ஆண்டவரோடு ஒன்றித்திருக்கும் போது மட்டுமே நம்மால் மிகுந்த கனி தர முடியும். வாழ்வின் ஊற்றான ஆண்டவரை அடைவதுதான் ஒருவரிடம் இலக்காக இருக்க வேண்டும். கடவுளுக்கு பணிவிடை செய்வதை விடவும் மகிழ்ச்சியான ஒரு செயல் வேறு எதுவுமே இல்லை. இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை வார்த்தையாக, உண்மையில் என்னை பொறுத்த மட்டில் என் ஆண்டவராம் கிறிஸ்து இயேசுவை பற்றிய அறிவே நான் பெறும் ஒப்பற்ற செல்வம். இதன் பொருட்டு மற்ற எல்லாவற்றையும் இழப்பாக கருதுகிறேன் என்று பிலிப்பியர்கிய கடிதத்தில் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் தூய பவுல் அடிகளார் கூறுகிறார். எனவே இறையேசுவில் பிரியமானவர்களே, நாம் ஒப்பற்ற செல்வமாகிய ஆண்டவரை பற்றி கொண்டு வாழ்ந்து இறையருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.